வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியம் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செடி வளர்ப்பு முறை. அதில் செடிக்கு தேவையான சீட்ஸு, சாயில், ஃபர்டிலைசர்ஸ், டெரஸ் கார்டனிங்னா க்ரோ பேக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் ஃபர்டிலைசர்ஸ் என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம போன வாட்டி பண்ணது சீட்ஸ் பற்றி. யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசர்ஸ் என்பிகே பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னாலே என்பிகே எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் என்பிகே மட்டும் இல்லை, என்பிகே தாண்டி நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. சில 6 பிரைமரி ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. அதை தாண்டி சில அடிஷ்னல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. அப்புறம் மைக்ரோநியூட்ரியன்ஸ், அதாவது கொஞ்சமாக தேவைக்கூடிய சில ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு பிளான்ட்டுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த பிளான்ட் கண்டிப்பாக ஹெல்த்தியராக, ஆரோக்கியமாக, நல்லா புஷ்ஷியாக, அதோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவோ அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா பூக்கும். அது பழம் தரக்கூடிய ஒரு செடியாக இருந்தால் காய் பழமும் சிறப்பாக தரும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றும் என்னென்னலாம், அதாவது ஒவ்வொரு உரமும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதோடைய ரோல் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் என்ன பண்ண பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இது இல்லை அப்படின்னா வாட் இஸ் த டெஃபிஷியன்சி, அந்த ஒரு நியூட்ரியன்ட் இல்லைன்றடைய டெஃபிஷியன்சியை பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ என்பிகே பற்றி பார்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 6 பிரைமரி நியூட்ரியன்ட் இருக்குது. 6 என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், கார்பன். இது 6 பிரைமரி நியூட்ரியன்ட். இதை தாண்டி 3 அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர். இது 3 அடிஷ்னல் நியூட்ரியன்ட். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போரான், அயன், காப்பர், மாலிபெண்டம், ஜிங்க், மேங்கனீஸ், குளோரின். நைட்ரோஜன் இருக்குது அப்படின்னும் போது அது உங்களுக்கு பிளான்ட்டை புஷ்ஷியராக, நல்லா பெரிய ஹைட்டாக க்ரோத்து, லீவ்ஸ் நிறையா, ஆஃப் ஷூட்ஸ் நிறையா, இதெல்லாம் இந்த மாதிரி க்ரோத் ப்ரொமோஷனுக்கெலாம் நைட்ரோஜன் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்பரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டை நல்லா க்ரோத், அதாவது ரூட் இன்னும் டீப்பாக போகிறதுக்கு ஃபாஸ்பரஸ் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா திக்கராக இருக்கிறதுக்கு ஃபாஸ்பரஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரிங் டைமில் ஃப்ளவர்ஸ் நிறையா வரத்துக்கு பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இம்யூனிட்டி, அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பொட்டாசியம் பண்ணுது. மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டீஸை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் செல் மெம்ப்ரெயின்னா ஒரு சின்ன செல் இருக்குது. அந்த செல்லுடைய அந்த வால்ஸை இன்னும் திக்கராக, இன்னும் ஸ்ட்ராங்கராக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியுடைய ஸ்ட்ரென்த்து, அதோடைய ரிஜிடிட்டியை டெவலப் பண்ணுது. இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெஸ்ட்டோ, ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா அந்த செல் மெம்பரேனை தாண்டி தான் உள்ளே போகணும். அப்போ அந்த டிசீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கால்சியம் ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி சில காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பைண்டிங் காம்போனண்ட்டாக கால்சியம் ஹெல்ப் ஆகுது. இது கால்சியமுடைய பெனிஃபிட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த குளோரோபிளாஸ்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட். அதனால் அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் நமக்கு ஒரு நியூட்ரியன்ட்டுடைய பேசிக் ஐடியாஸ். இப்போ நம்ம முக்கியமான 3 நியூட்ரியன்ட் என்பிகே இதுடைய சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நைட்ரோஜன். இந்த நைட்ரோஜன் அப்படின்றத பார்க்கும்போது இந்த நைட்ரோஜன் அட்மாஸ்ஃபியரில் பார்த்தீங்க அப்படின்னா 78% நைட்ரோஜனால் இருக்குது. ஆனால் இதுக்கு நேர்மாறாக சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சாயில் எடுத்திங்கனாலும் நைட்ரோஜன் டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அப்போது பிளான்ட்ஸ் நைட்ரோஜனை அட்மாஸ்ஃபியர்லேருந்து N2 எடுக்க முடியாது. அது எடுக்கக்கூடிய நைட்ரோஜன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அமோனியாவோ இல்லை நைட்ரைட்டாவோ தான் எடுக்கும். அதாவது N2 அப்படின்றது தான் ஆக்சிஜனில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடியது. அது பிளான்ட் எடுக்கக்கூடியது NH3 இல்லைன்னா NO3. இந்த மாலிகுலாக தான்
பிளான்ஸ் வந்து எடுக்கும். அப்போது இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனை இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், அடுத்தது அசிமிலேஷன், அடுத்தது அமோனிஃபிகேஷன், அடுத்தது நைட்ரிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீநைட்ரிஃபிகேஷன். இந்த ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். நான் முதல்லயே சொன்னேன், அட்மாஸ்ஃபியரில் N2 இருக்குது, அதை வந்து பிளான்ஸுக்கு எடுக்கிற மாதிரி சாயில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். இது ஜென்ரலாக எந்த பிளான்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகுமஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிரவுண்ட்நட்டு, இந்த பீஸு, இந்த அவரைக்காய் பீன்ஸ் வெரைட்டி, இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்ஸில் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸில் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், சில ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. அதையே அப்சர்வ் பண்ணி சாயிலில் இந்த பிளான்ட்டு உடைய ரூட்ஸில் இருக்கக்கூடிய நோட்ஸு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம், அசோடோபாக்டர், ரைசோபியம், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷனை பண்ணுது. பிளான்ஸ் உடைய ரூட்ஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இது வந்து நேச்சுரலாக நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நைட்ரோஜன் இது வந்து இன்ஆர்கானிக் காம்போனண்ட்டாக அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, இதை வந்து ஒரு ஆர்கானிக் காம்போனண்ட்டாக மாற்றுறது, ஒரு உயிருள்ள ஒரு பொருளோட அட்டாச் ஆகுது. அதுக்கு பேர் அசிமிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா மினரலைசேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து அந்த நைட்ரோஜனை NH3 ஃபார்மில் பண்ணுறது. இது எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாகவும் நடக்குது, அதாவது வால்கனிக் எரப்ஷன் போது நடக்குது. அதே மாதிரி ஹியூமனோ இல்லை லிவிங் ஆர்கானிசம் உடைய எக்ஸ்க்ரீஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா இருக்குது, யூரியா இருக்குது. இதையை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாப்ரோபைட்ஸ் அப்படின்றது, அதாவது ஃபங்கீஸ், பாக்டீரியாஸ், இந்த டீகேட், அதாவது இந்த டெட் ஆர்கானிசமை டீகேட் பண்ணும்போது அதில் அமோனியா ஃபார்ம் ஆகுது. அதுதான் NH3. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நைட்ரிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த NH3-யை NO2-ஆகவும் அந்த NO2-வை NO3-ஆகவும் மாற்றுறதுக்கு சில பாக்டீரியா, சில மைக்ரோ ஆர்கானிசம் சாயிலில் இருக்குது. இந்த NO3-ஆ மாற்றுறது தான் வந்து பிளான்ஸ் வந்து ரொம்ப ரெடிலி ஈஸியாக பிளான்ட் அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஆர்கானிக் காம்போனண்டாக மாற்றி அதை வந்து ப்ரோட்டீனாக மாற்றுது. ஸோ இதுக்கு பேர் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அமோனியாவை NO2-ஆ மாற்றி NO2-வை NO3-ஆ மாற்றுறது. அந்த NO3-ஆ மாற்றுறது நைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணுது, அதை தான் வந்து பிளான்ட் வந்து ப்ரோட்டீனாக மாற்றுது. அந்த ப்ரோட்டீன் தான் வந்து நமக்கு அமினோ ஆசிட்ஸு பிளான்ஸுக்கு இருக்குது. அதை தான் நம்ம, அதாவது ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிசம் சாப்பிடும்போது அதுக்கு இது வந்து ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பண்ணக்கூடிய சில பாக்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனஸ் அப்படின்ட்டு நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சாயிலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயோ இல்லை ஒரு அளவுக்கு நைட்ரோஜன் இருக்குது, அந்த நைட்ரோஜன் திருப்பி அட்மாஸ்ஃபியருக்கு போகணும். அது பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன். இந்த சாயிலில் நைட்ரோஜன் நிறையா இருக்குது, அந்த நைட்ரோஜனை டீநைட்ரிஃபை பண்ணி திருப்பி N2-ஆ மாற்றி ஏருக்கு அனுப்புது. இது ஒரு சைக்கிள். அதாவது ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனை எடுத்து சாயிலில் கொடுத்து சாயிலேருந்து பிளான்ஸுக்கு போகுது, பிளான்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுது, அதுலேருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் போகுது, திருப்பி எல்லாம் இறந்து போகுது, டீகே ஆகி திருப்பி சாயில் போகுது. சில பாக்டீரியாஸ், அதாவது டீநைட்ரிஃபைங் சுடோமோனஸ் டீநைட்ரிஃபைங் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த நைட்ரோஜன் எல்லாத்தையும் திருப்பி ஃப்ரீ மாலிகுல்ஸாக N2-ஆ மாற்றி அட்மாஸ்ஃபியருக்கு அனுப்புது. இது ஒரு சைக்கிள் ஆஃப் நைட்ரோஜன். இப்படி தான் இந்த நைட்ரோஜன் வந்து நமக்கு வந்து சுழற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது தான் ரொம்ப முக்கியமானது பிளான்ஸுக்கு. இது வந்து ஏன்னா சாயில், எந்தவித சாயில் எடுத்திங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரீகர் சாயில், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோஜன் வந்து டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கணும். அதனால் இது வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிளான்ஸ் க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ரொட்டேஷனில் க்ரோ பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் வந்து டெரஸ் கார்டனிங்லேயே ஒரு தடவை டொமேட்டோவோ இல்லை பொட்டேட்டோ பிளான்ட்டோ இல்லை பிரிஞ்சாலோ வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வைக்கிறது ஒரு லெகுமினஸ் பிளான்ட் வைங்கன்னு. ஏன்னா அந்த சாயிலில் நைட்ரோஜன் கம்மியாக இருக்கும், நீங்கள் நைட்ரோஜன் உரமாக கொடுக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லெகுமினஸ் பீன்ஸ் வெரைட்டி இல்லை கிரவுண்ட் நட்டு அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் நடக்கும், சாயிலில் நைட்ரோஜன் இருக்கும். இதுதான் நைட்ரோஜனுடைய ஒரு முக்கியத்துவம், அதோடைய ஒரு சைக்கிள் நம்ம பார்த்தோம்.
இப்போ நம்ம வந்து நைட்ரோஜனுடைய உரங்கள் ஆர்கானிக்காக எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து லிக்விட். இப்போ சாலிட் அப்படின்னா திட உரங்கள் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வர்மி கம்போஸ்ட்டு, கவுடங் மென்யூரு, கோட் மென்யூரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து நமக்கு வந்து ஆர்கானிக் முறையில் நைட்ரோஜன் உரங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஆர்கானிக் நைட்ரோஜன் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா பஞ்சகாவியால் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிஷ் அமினோ அப்படின்றதுல உங்களுக்கு நைட்ரோஜனுடைய உரம் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீ இலை இருக்குது, லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நைட்ரோஜன் நிறையா இருக்குது. அப்புறம் ஜென்ரலாக லீவ்ஸை கட் பண்ணுறது, ஸ்டெம்ஸை கட் பண்ணுறது, இதிலெல்லாம் கூட நைட்ரோஜன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ உங்களுடைய கிச்சன் வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து த்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து நீங்கள் லிக்விட் உரமாக மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து நைட்ரோஜனுடைய சைக்கிளும் நைட்ரோஜன் ஆர்கானிக் முறையில் எங்கே மென்யூர் கிடைக்குதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஃபாஸ்ஃபேட். இப்போ ஃபாஸ்ஃபேட்டுடைய சைக்கிள் எப்படி இருக்குது, அது ஆர்கானிக் முறையில் எதெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம. இப்போ ஃபாஸ்ஃபேட் அப்படின்போது முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக் ஃபாஸ்ஃபேட். இப்போ இந்த ராக் ஃபாஸ்ஃபேட் இருக்குது. இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்சு வாட்டர் வரும்போது அந்த ஸ்ட்ரீமில் ராக் ஃபாஸ்ஃபேட் மிக்ஸ் ஆகுது, ஃப்ளட்டு வருது, அது போய் எல்லா சாயில்லையும் கொண்டு போய் கலக்குது. இந்த சாயிலில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பரஸை பிளான்ஸ் எடுக்குது, பிளான்ஸ் எடுத்து அதை அனிமல்ஸ் சாப்பிடுது, அப்புறம் அது இறந்து போகுது, அது டீகே ஆகுது. இந்த சைக்கிள் இப்படியே ஒரு சுழற்சியில் இருக்குது. கடைசியாக போய் கடலில் கலக்குது. கடல் உயிரினங்கள் இருக்குது, மீன் இருக்குது. அந்த மீனை மனுஷங்களோ இல்லை பறவைகளோ வேற ஒரு உயிரினம் சாப்பிடுது. அது அப்புறம் வந்து திருப்பி சாயிலில் எக்ஸ்கிரீஷியா மூலமாக இந்த சர்க்கிள் ஃபாஸ்ஃபேட்டு சர்க்குலேட்டு ஆகிட்டே இருக்குது. இதுதான் ஃபாஸ்ஃபேட்டுடைய சைக்கிள் பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ஃபேட்டுடைய மென்யூர் ஆர்கானிக் முறையில் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக் ஃபாஸ்ஃபேட் அது நேச்சுரலாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன் மீலில் இருக்குது, சிக்கன் மென்யூரில் இருக்குது, பிக் மென்யூரில் இருக்குது. அப்புறம் சில ஃபங்கஸ் உடைய சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அது டெட் ஆர்கானிக் பிளான்ஸ்லேருந்தோ இல்லை டெட் ஆர்கானிக் ஆர்கானிசம்ஸ்லேருந்து டீகே பண்ணி அது வந்து ஃபாஸ்ஃபேட்டை தருது. இப்போ நம்ம வந்து ஃபாஸ்பரஸோடது கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அதை தொடர்ந்து பொட்டாசியம் பற்றி பார்ப்போம். அப்போ பொட்டாசியம் உடைய சைக்கிளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் ஃபெல்ஸ்பர் ராக்லேருந்து அது வருது. ஸோ மழை பெய்யுது, அந்த மழையோடு அடிச்சுக்கிட்டு வந்து சாயிலில் வந்து நிற்கிது. சாயிலில் பிளான்ஸ் எடுக்குது, பிளான்ஸ்லேருந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அதை கன்சியூம் பண்ணுறாங்க. அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் உடைய வேஸ்ட்டு அப்புறமா அவங்க இறந்து போன உடனே அதோடைய டீகே இதுலேருந்து திருப்பி சாயிலுக்கு போகுது, சாயிலேருந்து திருப்பி அது பிளான்ஸுக்கு போகுது. இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பொட்டாசியம் வென்யூர் வந்து ஆர்கானிக்காக எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வுட் ஆஷு, போன் மீல், இந்த மாதிரி காம்போனன்ட்ஸில் வந்து நமக்கு வந்து பொட்டாசியம் சத்து வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக நல்லா கிடைக்குது. இப்போ நம்ம வந்து என்பிகே மென்யூர்ஸை பற்றி பார்த்தோம். நாங்கள் இந்த மாதிரி நிறைய யூடியூப் சீரீஸ் பண்ணலான் இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.